Hello students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th standard term 3ல fractionல 1.1 exercise number 8th sum பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா an oil tin contains 3/4 liters of oil, அதாவது 3.25 லிட்டர்னு அர்த்தம், which 1/2 liters of oil used, 2 லிட்டர் யூஸ் பண்ணிட்டாங்க. how much oil is left over? அதாவது எப்படின்னா ஆயில் டின்னில் டோட்டலாக 3/4 லிட்டர்ஸ் ஆயில் இருக்குது, அதில் 2.5 லிட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, லெஃப்ட் ஓவர்னால் மிச்சம் எவ்வளோ இருக்குது, அதாவது சப்ட்ராக்ட் பண்ணணும். இதை நம்ம அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஆயில் டின்னில் டோட்டலாக இருக்க ஆயில் 3/4 லிட்டர், யூஸ்டு ஆயில் 2.5 லிட்டர். அப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லெஃப்ட் ஓவர் ஆயில் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ எப்படி எழுதிக்கோங்க, sorry, 3/4 minus 2 1/2. ஓகேவா? இதை வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, நம்ம இதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணணும். அப்போது 4ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணணும், 3யோட ப்ளஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், 4 3s are 12, 12 plus 3 15, ஸோ 15/4 மைனஸ் 2ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, ஞாபகம் இருக்குல்ல. ஸோ 2 2s are 4, 4 plus 1 5, ஸோ 5/2. இதில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் 4 2 இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். இப்போ 4க்கும் 2க்கும் எல்சிஎம் 2 டேபிளால் 2 2s are 4, 2 1s are 2, again 2 டேபிளால் 2 1s are 2, திருப்பி அந்த 1 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ 2 2 மல்டிபிள் பண்ண என்ன ஒரு 4 வருமா, ஸோ எல்சிஎம் வந்து 4. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 15/4 அப்படியே போட்டுக்கலாம், ஏன்னா டினாமினேட்டர் 4 இருக்குது. ஸோ இங்கே 5/2க்கு நம்ம வந்து கீழே வந்து 4 வரணும் அப்படின்னா கீழே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 வரும். ஸோ அதே சேம் நம்பரால் நியூமரேட்டரையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன வரும், 15/4 மைனஸ் 5 2s are 10, 10/4. ஓகேவா? இப்போது சேமாக இருக்குது டினாமினேட்டர், அதை நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் 4ன்ட்டு. இப்போ 15 மைனஸ் 10 தெரியுமா, 15ல் 10 போயிட்டா என்ன வரும், 5 வருமா. ஸோ 5/4. இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது, இம்ப்ராப்பரில் இருக்குது. நியூமரேட்டர் பிக் நம்பராக இருக்குது, டினாமினேட்டர் ஸ்மால் நம்பராக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷனாக மாற்றணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம், 4ஆல் 5ஐ டிவைட் பண்ணுவோம். அப்போது 4 1s are 4, பேலன்ஸ் 1. ஸோ இது வந்துட்டு ரிமைண்டர், கோஷன்ட், டினாமினேட்டர். ஸோ அந்த ஃபார்மேட்டில் எடுத்து எழுதுவோம். அப்போ ஆன்சர் என்ன வரும், கோஷன்ட் வந்துட்டு 1, ரிமைண்டர் 1, டினாமினேட்டர் 4. ஸோ 1 1/4 தான் ஆன்சர். அது லெஃப்ட் ஓவர் ஆயில்ங்கிறது 1 1/4. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, லிட்டரில் கொடுத்துருக்காங்களா, ஸோ லிட்டர் இதுதான் ஆன்சர். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து இம்ப்ராப்பரில் இருக்குது, நம்ம வந்து மிக்ஸ்டாக மாற்றணும். ஸோ நான் இம்ப்ராப்பர்னு சொல்லியிருப்பேன், இம்ப்ராப்பரில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம மிக்ஸ்டாக மாற்றுறதுக்கு தான், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு தான் இப்படி டிவைட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 9th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 9th சம் பார்த்தீங்கன்னா, நிலவன் கேன் வாக் 4.5 kilometers in an hour. How much distance will he cover in 1/2 hours? அப்படின்னா 3.5 hours. என்னென்னா இப்போ வந்து 1 hourல நிலவன் வந்து 1 hourல 4.5 kilometers வாக் பண்ண முடியும் அப்படின்னா 3.5 hoursல எவ்வளோ தூரம் வாக் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இது என்ன பண்ணணும்னா 1 hourல 4.5 kilometersனா 3.5 hoursல எத்தனை கிலோமீட்டர் கவர் பண்ண முடியும் அப்படிங்கும்போது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். சரியா? இப்போ சம்குள்ளே போகலாம்.
ஓகே, நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். 11 walk an hour 4.5 km. Distance will he cover in 3.5 hours. இதில் 3.5 ஹவர்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவார்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 4.5ஐயும் 3.5ஐயும் மல்டிபிள் பண்ணணும். இது மிக்சடில் இருக்குது. ஸோ நம்ம இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுவோம், 4ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணி இதோட ப்ளஸ் பண்ணுவோம். அதே மாதிரி 2ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணி 1ஓட ப்ளஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், 2 4s are 8, 8 + 1 9. ஸோ 9/2 into 3 2s are 6, 6 + 1 7, 7/2. ஓகேவா? இப்போ என்ன வரும், எதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். சேம் டேபிளால் அதில் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணலாம். இதில் டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதெல்லாம் பார்க்க வேணாம். ஏன்னா இது மல்டிப்ளிகேஷன், இது நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ணலாம். 9 7s are 63, 2 2s are 4. இது இம்ப்ராப்பரில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராப்பராக மாற்றுவோம். ப்ராப்பராக மாற்றுறதுக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற என்ன பண்ணுவோம், 4ஐ 63ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ என்ன வரும், 4 1s are 4, பேலன்ஸ் 2. இந்த 3 இங்கே கீழே போட்டுக்கிறோம். அப்போது 5 4s are 20. ரிமைண்டர் வந்து 3. ரிமைண்டர் 3. கோஷன்ட் வந்து இது 15. டிவைசர் ஆர் டினாமினேட்டர் வந்து 4. ஓகேவா? இப்போ நம்ம அந்த ஃபார்மேட்டில் எடுத்து எழுதுவோமா, கோஷன்ட் ரிமைண்டர் டினாமினேட்டர் ஆர் டிவைசர். இது இதில் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்மளும் அதை கிலோமீட்டர்னு போட்டுக்கணும், மறந்துடாதீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். கிளியரா? புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 10th சம் பார்க்கலாம். 10th சம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ரவி பாட் அ கர்டைன் ஆஃப் லென்த் 15 3/4 மீட்டர். அப்படின்னா ஒரு ரவி வந்து கர்டைன் வாங்குறாரு, அதோட லென்த் வந்து டோட்டலாக 15 3/4 மீட்டர், 15.25 மீட்டர் அப்படின்னு அர்த்தம். இஃப் ஹி கட் த கர்டைன் இன்டூ ஸ்மால் பீசஸ் ஈச் ஆஃப் லென்த் 2 1/4 மீட்டர். அவர் வந்து அந்த டோட்டல் லென்த்தாக உள்ள கர்டைனை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணும்போது அதோட லென்த், அந்த ஸ்மால் பீஸ் இருக்கும் இல்லையா, அதோட லென்த் வந்து 2 1/4 மீட்டர், 2.25 மீட்டர். தென் ஹவு மெனி ஸ்மால் கர்டைன்ஸ் வில் கெட். அப்போது அந்த ஒரு கர்டைனோட லென்த்து, ஸ்மால் கர்டைனோட லென்த் வந்து 2.25 மீட்டர்னா அப்போ டோட்டலாக அவருக்கு எத்தனை கர்டைன் கிடச்சிருக்கும், ஸ்மால் கர்டைன் எத்தனை கிடச்சிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி போடணும்னா, டோட்டல் லென்த் வந்து 15 3/4. அப்போ அவர் கட் பண்ணது 2 1/4 சின்னது. இப்போ மொத்தமாக எவ்வளோ வரும் அப்படிங்கும்போது இது வந்து டிவைட் பண்ணணும். டோட்டல்லேருந்து குட்டி குட்டியாக கட் பண்ண பீஸை டிவைட் பண்ணால் தான் அவருக்கு மொத்தம் எத்தனை கர்டைன் கிடச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஃப்ராக்ஷனில் டிவிஷன் எப்படி போடுறது நம்ம ஆல்ரெடி சம்லாம் பார்த்துருக்கோம். அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் போட போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ரவி பாட் அ கர்டைன் ஆஃப் லென்த், அந்த டோட்டல் லென்த் எழுதியிருக்கேன். ஸ்மால் பீஸாக கட் பண்ணியிருக்கார் இல்லையா, அதோட லென்த்து. அப்போ எத்தனை கர்டைன், டோட்டலாக எவ்வளோ கர்டைன் அவருக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். இப்போது மிக்ஸ்டில் இருக்குது, இது நம்ம வந்துட்டு இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிப்போம். அப்போ 15 4 என்ன மல்டிபிள் பண்ண என்ன வரும், 60 + 3 63. இது வந்து 63/4ன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 × 2 மல்டிபிள் பண்ணால் 8, 8 + 1 9. ஸோ 9/4. புரியுதில்ல? நம்ம நார்மலாக மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் உள்ளதை சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதுதான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறதுனா டோட்டல் கர்டைன் வந்து 63/4 டிவைட் பண்ணுறது பை 9/4 இப்படி போடணும். இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும் தான் நான் டைரெக்டாகவே ரெசிப்ரோக்கல் வச்சு நான் போட்டிருப்பேன் ஆல்ரெடி டிவிஷனில். ஸோ நம்ம அதே தான் ஃபாலோ பண்ணுறோம். என்ன இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது நம்ம இப்படி மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது தலைக்கீழே வரும், அதான் ரெசிப்ரோக்கல். ஸோ 63/4 × 4/9. ஓகேவா? ரெசிப்ரோக்கல் போட்டிருக்கோம் இதுக்கு. இப்போ என்னாகும், இதுவும் கேன்சல் ஆகிடும் சேம் டேபிளால். இது வந்து 9 1s are 9, 7 9s are 3. ஓகேவா? ஸோ 7. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கர்டைன் எவ்வளோ கிடைக்கும்னா 7 கர்டைன் கிடைக்கும். திஸ் இஸ் த ஆன்சர். கிளியராக அந்த 3 சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை பார்க்காதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சாரி.
பார்த்துக்கோங்க நல்லா. டிவிஷன் இப்படி தான் போகணும். இதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டெப் போடலனாலும் இந்த ரெசிப்ரோக்கல் இதுக்கு போட்டு ஆன்சர் போட்டுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.